ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் சோயா சங்க்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சோயா குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு செய்கிறதுக்கு சோயாவை முதல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கணும். நான் இதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சூடான தண்ணி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து இதை லேசாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிழிஞ்சு தண்ணியை சுத்தமாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக பிழிஞ்சாலே போதும். சோயா கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நம்ம சமைக்கும் போது மசாலா உள்ள வரைக்கும் ஊறிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் வச்சுருக்க சோயா பெருசாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி ஊற வச்சுட்டு பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 அல்லது 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, அடுத்தது அன்னாசி முக்கில் ஒரே ஒரு சின்ன துண்டை உடைச்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் இதை லேசாக வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் சேர்த்திட்டு இது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டுடுங்க. இது கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு அடுத்தது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் சேர்த்திருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஊற வச்ச சோயாவையும் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு வதக்கிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்திக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். ஏன்னா சோயா வேகும்போது கொஞ்சம் விரிஞ்சு தண்ணி கொஞ்சம் இழுத்துடும். அதனால தான் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேண்டிய தேங்காவை அரைச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 தேங்காய் துண்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு ஒரு 7-8 கேஷ்யூ கூட ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்திட்டு முதல்ல இதை பொடிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணியும் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளோட சோயா குருமா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. தண்ணி கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சோயாவும் நல்லா வெந்திருக்கு. அதே மாதிரி சோயா சின்னதாக இருக்கிறதுனால நல்லா உள்ள வரைக்கும் ஊறிட்டு நல்லா இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தேங்காவையும் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் அலசி இதில் ஊற்றிடுங்க. இப்போது இது நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும்போது நடுவில் 1-2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். குழம்பு கொதிச்சு நல்லா திக்காக ஆகும். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்திடுறேன். சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட சூப்பரான சோயா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்கும். மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த குழம்பு சாதம், புலாவ், இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதனோட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.